ஹாய் வெல்கம் டு ஷியாஸ் லைஃப். இண்டஸ் வேலியிலேருந்து எனக்கு ஃபேவரட்டான கொஞ்சம் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லான திங்ஸாக தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்னு ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு காமிக்கிறேன். நான் காமிக்கிற ப்ராடக்ட் எல்லாத்தோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இண்டஸ் வேலி வெப்சைட்லேருந்து வாங்கினீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற ஷியாஸ்12 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்டோடு கிடைக்கும். வாங்கும்போது கூப்பன் கோட் யூஸ் பண்ண மறந்துடாதுங்க. ஃபஸ்ட்டாக நான் வாங்கின ப்ராடக்ட் என்னென்னா இந்த இட்லி குக்கர் தான். ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் அண்ட் முக்கியமாக இதை லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டூல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வச்சுட்டு நம்ம லிஃப்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம வந்து கை வச்சு தூக்க கொஞ்சம் கஷ்டப்படுவோம், ஏன்னா நல்லா ஹீட்டாக இருக்கும். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் இதை மெயினாக எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி இட்லி பண்ணிக்கலாம். ஸோ வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இந்த மினி இட்லி பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். அவங்களும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. அண்ட் இதில் மொத்தமாக வந்து 4 பிளேட்ஸ் இருக்குது. அதில் ஒரு பிளேட் வந்து மினி இட்லிக்கான பிளேட்டு, பேலன்ஸ் 3 பிளேட் இருக்குது. அதில் ஒவ்வொரு பிளேட்லேயும் 4 இட்லி வச்சுக்கலாம். இட்லி குக்வேரும் பார்த்திங்கன்னா நல்லா காம்பேக்டாக இருக்குது. மொத்தமாக நார்மல் இட்லி 12 வச்சுட்டு நம்ம மினி இட்லியும் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலி ஒரு 5 பேருக்கு சாப்பிட்ற மாதிரியான ஒரு இட்லிஸ் கிடச்சிரும். அதே மாதிரி இந்த இட்லி ஊற்றக்கூடிய குழியும் நல்ல ஒரு குழியாக இருக்கிறனால நம்ம வந்து இட்லி கொஞ்சம் நல்லா ப்ளஃபியாக கிடைக்கும். ஏன்னா சில இட்லி குக்கர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு நல்லா ஒரு ப்ளஃபியான இட்லி கிடைக்காது. பட் இது வந்து அப்படி இல்லை, சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த குக்கர் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நல்லா காம்பேக்டாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. சைடில் வந்துட்டு இந்த மாதிரி ஹீட் அப்சர்வ் ஆகாத மாதிரி சூப்பரான 2 ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப காம்பேக்டான ஒரு ஃபேமிலிக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இது. அண்ட் முக்கியமாக குக் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதை வந்து லிஃப்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு. பட் இந்த ஒரு டூல் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஆக்சுவலி இண்டஸ் வேலியோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து நல்ல ஒரு குவாலிட்டிலே கொடுப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் இதுவும் சூப்பரான குவாலிட்டி. இதில் நம்ம வந்துட்டு இட்லி மட்டும் இல்லை, நம்ம என்ன வேணாலும் ஸ்டீம் பண்ணிக்கலாம். இந்த கிழங்கெல்லாம் அவிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் அவிக்கிறதுக்கு, ஒரு சாலட் பண்ணுறதுக்கு, வெஜிடபிள்ஸ் அவிக்கிறதுக்கு கூட நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு இட்லி குக்கரே வந்துட்டு மல்டி பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. அண்ட் எனக்கு பிடிச்சி வாங்கினதே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மினி இட்லிக்காண்டி தான். ஏன்னா வந்துட்டு பொடி இட்லி எல்லாம் பண்ணி சாப்பிட நல்லாயிருக்கும். அண்டு வீட்டில் வந்து கிட்ஸ் எல்லாம் இருந்தால் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சாப்பிடுவாங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இட்லிஸும் உள்ளே போகும். ஸோ இது வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நியூ மேரிட் கப்பலாக இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த காம்பேக்டான ஒரு இட்லி குக்கர் போதும் எல்லாத்துக்குமே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிச்சனில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு திங்ஸ், அதுவும் வந்துட்டு ரைஸ் எல்லாம் வந்து வடிக்க தெரியல அப்படின்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். அடியில் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான பாட்டம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி இதோட லிட்டில் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஹோல்ஸ் வரும். ஸோ நம்ம வந்து ரைஸ் வடிக்கும் போது நம்ம கையில் வந்து சிந்தாமல் வடிக்கலாம். சைடில் 2 லாக் பண்ணுறதுக்கு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அது லாக் பண்ணிவிட்டு நம்ம வடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதிலே 3.5 லிட்டர்ஸும் இருக்குது, 2.5 லிட்டர்ஸும் இருக்குது. நான் இப்போ வாங்கியிருக்கிறது 2.5 லிட்டர்ஸ். இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு 3.5 லிட்டர்ஸ் வச்சுருந்தேன். அது வந்துட்டு வாங்கி 1.5 இயர்ஸ் கிட்ட ஆகுது. இன்னுமே நான் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்துட்டு 2.5 லிட்டர்ஸ். இது வந்து ஒரு காம்பேக்டான ஒரு ஃபேமிலிக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரியான ஃபுட் இதில் வந்துடும். இது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரைஸ் பாட் தான். ஸோ நம்ம வந்து இதில் குக் பண்ணுறனால நமக்கு உடம்புக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது. அண்ட் குக்கர் விட நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வடித்து சாப்பிட்றது தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அந்த விதத்தில் இந்த ரைஸ் பாட் வந்து செம்மையாக ஒர்க் ஆகுது. இது ரைஸ் பாட் மட்டும் இல்லை, நம்ம வந்துட்டு பாஸ்தா பண்ணுறதா இருந்தாலும் இதிலே நம்ம போட்டு குக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். அதே
மாதிரி தம் பிரியாணி எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இதுலேயே வந்துட்டு இந்த மாதிரி ரைஸை வடிச்சிக்கலாம். பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் எனக்கு பிடிச்சி வாங்கின ஒரு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டர்க்கிஷோட காஃபி வார்மர். பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இதுலேயே வந்துட்டு 500 ml இருக்குது, 900 ml இருக்குது. நான் வாங்கினது வந்துட்டு 500 ml. இதுவும் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். பயங்கரமான ஒரு குவாலிட்டி, ப்ரீமியமாக இருக்குது. இது கூடவே இந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டும் வந்துடும். ஏன்னா எல்லா கேஸ் ஸ்டவ்வுமே வந்துட்டு பத்துமான்னு தெரியாது. ஸோ அதனால அது கூட ஒரு ஸ்டாண்டும் கொடுத்துருவாங்க. அதுவும் செம்ம குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் முக்கியமாக நாம் காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லி. ஸோ நம்ம வந்துட்டு எங்கே கொண்டு போனாலும் இண்டக்ஷனில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எக் பாயில் பண்ணுறதுக்கு, வாட்டர் பாயில் பண்ணுறதுக்கு, டக்குன்னு 2 பேருக்கும் காஃபி ஏதாவது போடுறதுக்கு, பால் காய்க்கிறதுக்கு. அண்ட் ஒரு பெரிய கப்புக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை வந்துட்டு 2 சின்ன கப்புக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு 500 ml. பட் இதுலேயே வந்துட்டு 900 ml இருக்குது. ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி 900 ml இல்லை 500 ml பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த டீ எல்லாம் போடும்போது பயங்கர கஷ்டமாக இருக்கும் இந்த வெசல்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு. பட் இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கனால டக்குன்னு வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் ஒரு வேலை ஈஸியாக இருக்குது. அண்ட் இதில் வந்து சைடில் அந்த மாதிரி ஹீட்டே ஆகாத மாதிரி ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அது செம்ம க்ரிப்பாக இருக்குது. அண்ட் 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்துட்டு காஃபி வந்து கீழே சிந்தாமல் விடுறதுக்கு கரெக்டாக இருக்குது. அண்ட் டக்குன்னு எடுத்துகிட்டு இந்த காஃபியெல்லாம் வந்து ஆற்றுறதுக்கு, பால் ஆற்றுறதுக்கு, டீ தண்ணி எல்லாம் வந்து சூடு ஆற்றுறதுக்கு ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. லாஸ்ட்டாக வந்து இந்த ஆப்பச்சட்டி, பயங்கரமான ஒரு குழி உள்ள ஒரு ஆப்பச்சட்டி. இது ரொம்ப பெரிய ஆப்பமாக வரும். இது வந்து ஒரு சூப்பரான ஸ்மூத்தான ஒரு கேஸ்ட் அயர்ன். அண்ட் இது கூட சூப்பரான ஒரு லிட்டும் வந்து கொடுத்துருவாங்க. நல்ல குவாலிட்டியான ஒரு கிளாஸ் லிட்டு. என்ன தான் நம்ம வந்து இந்த தோசை ஆப்பம்லாம் வந்துட்டு நார்மல் நான்ஸ்டிக்கில் வந்து குக் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு கல்லில் வந்து குக் பண்ணுற டேஸ்ட்டே தனி தான். இதோட குவாலிட்டி பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. அண்ட் நல்லா வெயிட்டாகவும் இருக்கும். இது நம்ம எந்த ஒரு ப்ரீ சீசனிங்கும் வந்து பண்ணாண்டா இது ஒரு டாக்ஸின் ஃப்ரீயான ஒரு ப்ராடக்ட் தான் இது. இண்டஸ்வேல்லேருந்து இந்த மாதிரி நிறைய கேஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்டும் இருக்குது. நீங்கள் அவங்களோட வெப்சைட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹெல்த்தியான ஒரு வெர்ஷன் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இண்டஸ் வீடியோட ப்ராடக்ட் தாராளமாக வாங்கலாம். நான் வந்து இதில் குட்டியாட்டு ஒரு ஆப்பம் சுட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் எந்த ஒரு ப்ரீ சீசனிங்குமே வந்து பண்ணல. ஜஸ்ட்டு வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து குக் பண்ணேன். அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது ஆப்பம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 ஆப்பத்துக்கான ஒரு குவான்டிட்டி ஒரு ஆப்பத்துலேயே வந்து பண்ணிடலாம். அந்த அளவு இந்த ப்ராடக்ட் இருக்குது. ஸ்டவ்வில் வைக்கிறதுனால டக்குன்னு ஹீட் ஆகாது அயன்னால் அப்படின்னு நினச்சேன். பட் இது வந்துட்டு அப்படி இல்லை, டக்குன்னு ஹீட் ஆச்சு. நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு நல்ல ஒரு ஆப்பச்சட்டியில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் வரைக்கும் இது அப்படியே வந்துருக்கும். இது சீசனிங்கெல்லாம் பண்ணாதனால இது கண்டிப்பாக ஸ்டிக் ஆகும் ஃபஸ்ட் டைம் வரும்போது நினச்சேன். பட் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆப்பமும் நல்லா அடியில் நல்லா கிறிஸ்பியாக, மேலே நல்லா சாஃப்டாக செம்மையாக வந்துச்சு. ஸோ ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி அயனில் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ShiazLife அப்படிங்கிற ஸ்க்ரீனில் தெரிகிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மறக்காமல் செக் பண்ணுங்கள். பாய்.